அளவுக்கு அதிக விரயம்ங்கிறது வேற, திடீர் நட்டம், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விரயங்கள். திடீர்னு ஒரு மருத்துவ செலவாயிடலாம், திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த தொழிலில் நட்டமாயிடலாம், திடீர்னு பொருளாதார ரீதியாக ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அதாவது காரணம் இல்லாத செலவுகள் ஏற்படலாம். அந்த திடீர்னு ஹியூஜ் அமௌண்ட்ஸாக நம்மக்கிட்ட இருந்து பொருளாதாரம் விரயமாகும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பணத்தை மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப சிரமப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிடப்படுவோம். அந்த மாதிரியான அமைப்புகள் ஜாதக ரீதியாக எப்படி இருந்தால் ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதாவது டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு திடீர் பண விரயம் அல்லது பண நட்டம் ஏற்படும், அதிலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி, அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, கடந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பணம் இருக்கா இல்லையா, வரும்னா அது எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். பண வரவு எப்படி இருக்கும், எப்போது வரும்னு. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம்லாம் இருக்குங்க, போதுமான அளவுக்கு இருக்குங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு செலவாகிட்டே இருக்கும். செலவுங்கிறது வேற, அளவுக்கு அதிக விரயம்ங்கிறது வேற, திடீர் நட்டம், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விரயங்கள். திடீர்னு ஒரு மருத்துவ செலவாயிடலாம், திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த தொழிலில் நட்டமாயிடலாம், திடீர்னு பொருளாதார ரீதியாக ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அதாவது காரணம் இல்லாத செலவுகள் ஏற்படலாம். அந்த திடீர்னு ஹியூஜ் அமௌண்ட்ஸாக நம்மக்கிட்ட இருந்து பொருளாதாரம் விரயமாகும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பணத்தை மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப சிரமப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிடப்படுவோம். அந்த மாதிரியான அமைப்புகள் ஜாதக ரீதியாக எப்படி இருந்தால் ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதாவது டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு திடீர் பண விரயம் அல்லது பண நட்டம் ஏற்படும், அதிலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி, அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. பணத்தை குறிக்கிற காரக கிரகங்கள் 2 பேருங்க. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. இப்போ இந்த பதிவில் நம்ம குறிப்பாக குருவை எடுத்துக்க போகிறோம். ஏன்னா திடீர் நஷ்டம், எதிர்பாராத பெரும் பண இழப்பு, இதெல்லாம் குருவினால தான் ஏற்படும். குரு பலவீனமாகும்போது தான் ஏற்படும். சரிங்களா? அப்போ அது பாருங்கள். சரிங்க நண்பர்களே, முதல்ல குரு பார்த்துருவோம். குரு உங்களுடைய ஜாதகத்தில், நல்லா புரிஞ்சுக்கிடணும், குரு உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக அமர்ந்திருந்தால், அது எங்கே வேணாலும் அமரட்டும். ஒருவேளை அது என்னங்க சார் பலவீனமாக, நீசம் பெற்றிருந்தால், அல்லது அஸ்தங்கம் பெற்றிருந்தால், அல்லது ராகு கேதுக்களோடு சேர்ந்து கிரகணம் ஆகியிருந்தால், ஒருவருக்கு பணம் விரயமாகும் அல்லது எதிர்பாராமல் விரயமாகும், நட்டமாகும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது, பணத்தை குறிக்கின்ற பாவகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி, இந்த 3 பேரில், இதில் குறிப்பாக 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும், சரிங்களா, பாதிக்கப்பட்டிருப்பார்களானால், சில அமைப்புகளில் அமர பெற்றிருப்பார்களானால் அவர்களுக்கு திடீர் பண விரயம், திடீர் பண நட்டம் ஏற்படும். அப்போ திடீர் பண விரயம்ங்கிறது என்னங்க, திடீர்னு ஒரு மருத்துவ செலவாயிருச்சு, திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு 500 ரூபா சேவ் பண்ணுறதுக்கே எடுத்து வச்சிருக்குன்னு வச்சுங்களேன், திடீர்னு பிள்ளையோட ஸ்கூலில் இந்த நோட்டு புக்கை இன்றைக்கி வாங்கிட்டு வந்தே அவங்களெல்லாம் வெளியில் நிலுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற போது அந்த 500 ரூபா எடுத்து அந்த நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஆனால் நம்ம அது வேறு ஒன்றுக்காக ஒதுக்கி வச்சிருந்தோம். இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் செலவுகளை ஏற்படுத்தும். சின்ன செலவாக 50 100 போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அதுவே ஆயிரக்கணக்கில் போயிடுச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி திணறிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்க. இப்படி இருக்கின்ற பொழுது எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் எப்பொழுது ஏற்படும், என்ன அமைப்பு இருந்தால் இந்த மாதிரியான பண விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் சரிங்க. எல்லா நேரத்துலையும் பண விரயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாத தசாபுக்திகள்னு சில தசாபுக்திகள் இருக்குது, அது வரணும். அந்த தசாபுக்திகளும் வருமானால் அமைப்பு இருந்து ரொம்ப கவனமாக இருந்துங்க, பண விஷயத்தில் கராராக இருந்துங்க, ஒரு நெறியோடு நடந்துங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு இது. சரிங்களா? முதல்ல நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே பேசிடுவோம், வளவலான்னு போகாமல் பாயிண்ட்டை பேசிடுவோம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை எடுத்து விரித்து வச்சிங்க. இப்போ நான் சொல்கிற அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்புகளோ உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். முதல் அமைப்பு, உங்களுடைய ஜாதகத்தில் குருன்னு ஒரு கிரகம் இருக்குது பாருங்கள். அந்த கிரகம் சூரியனோடு சேர்ந்து 3 டிகிரிக்குள்ளே அஸ்தங்கம் ஆகியிருக்கா, தன்னுடைய அடுத்த நகர்வில் சூரியனை தொடுகின்றதா அப்படின்னு பாருங்கள். அல்லது தன்னுடைய அடுத்த நகர்வில் கேதுவை தொடுகின்றதா அப்படின்னு பாருங்கள். அப்படி தொடுமானால், அப்படியே அடுத்த நகர்வில் ராகுவை தொடுகின்றதா அப்படின்னு பாருங்கள். தொடுமானால் உறுதியாக பண விரயம், திடீர் பண நட்டம் உண்டு ஜாதக ரீதியாக அப்படிங்கிறது அமைப்பு. சரிங்களா? அது என்னங்க அடுத்த நகர்வில் தொடுமானால், புரியலை. ஒரு உதாரணத்திற்கு
ராகு கேதுக்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் நகரக்கூடிய கிரகங்கள். அதாவது உதாரணத்துக்கு இப்போ மிதுனத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். சரி, இப்போ இருக்கிறதே எடுத்துக்கும். மீனத்தில் ராகு இருக்கார். அவர் அடுத்த நகரில் பொதுவாக பார்த்தோம்னா கிளாக் வைஸில் எப்படி போனாங்க, மேஷத்துக்கு போனோம். ஆனால் அவர் அப்படி போக மாட்டார், ஆப்போசிட்டில் கும்பத்துக்கு தான் வருவார். இப்போ அதே குரு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் இயல்பை எப்படி நகர்வார், மீனம் அப்படி தான் நகர்வார். ஸோ இடையில எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ குரு தன்னோட அடுத்த நகர்வில் தொட போகிறது ராகுவை. அப்படி இல்லையா, எப்படி எடுத்துங்க, மீன ராசியிலைங்க ஒரு 20 டிகிரியில் ராகு இருக்கார். அவர் அப்படியே 19, 18, 17 குறைஞ்சி வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு 5 டிகிரியில் குரு இருப்பார். அவர் 6, 7 நெருங்கி போய்கிட்டே இருப்பார். அப்போ ராகு குருவை நெருங்குகிறார், குரு ராகுவை நெருங்குகிறார். அது அடுத்தடுத்த வீட்டில் இருந்தாலும் சரி. லாஜிக் என்னென்னா, குரு தன்னுடைய இயல்பான நகர்வில் கிளாக் வைஸ் நகர்வில் அடுத்து தொடுகின்ற கிரகம் ராகுவானாலோ அல்லது கேதுவானாலோ அல்லது சூரியனானாலோ, சூரியன்னா லாங் டிஸ்டன்ஸில் விலகி இருந்தால் கிடையாது, 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சூரியனுக்கு. மற்றபடி அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை டிகிரி விலகி இருந்தாலும் ராகு கேதுக்களை தன்னுடைய அடுத்த நகர்வில் குரு தொடுவாரானால் உறுதியாக அவர்களுக்கு அடிக்கடி பண இழப்போ எதிர்பாராத பண நட்டங்களோ திடீர் பண விரயங்களோ ஏற்படும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, சகட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க. குருவும் சந்திரனும் தங்களுக்குள் 6, 8 ஆக அமர்வது. ஒரு உதாரணத்திற்கு இப்போ இன்றைக்கி பொசிஷன் எடுத்துக்கோ. ரிஷபத்தில் குரு இருக்கிறார். துலா ராசி, அதாவது உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு வீட்டில் குரு இருக்கும்னு வச்சுங்க. இப்போ புரிகிறதுக்காக சொல்கிறேன். ரிஷபத்தில் குரு இருக்கார். துலா ராசிக்காரங்களுக்கு துலாமில் சந்திரன் இருப்பார், அல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசில் சந்திரன் இருப்பார். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அவர் 6ல் இருக்கார், துலா ராசிக்காரங்களுக்கு அவர் 8ல் இருக்கார். இப்போ இதே அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுங்க. உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து குரு வந்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அமர்ந்திருந்தால் ஒருவருக்கு ஒருவர் சந்திரனும் குருவும் 6, 8 அமைவாங்க. இப்படி இருக்கும்போது திடீர் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போ அவங்களாம் தொழிலில் கவனமாக இருந்துக்கணும். அவயோக தசை நடக்கும்போது திடீர் நட்டங்களை சந்திச்சிருவாங்க. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி, உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் மறைவு பெறுகின்ற பொழுதும், அல்லது லக்னத்தின் 2ஆம் அதிபதி கேது ராகு கேதுக்களோடு நெருங்கி இருக்கின்ற பொழுதும் ஒருவருக்கு திடீர் பணவரையும் திடீர் பண நட்டம் ஏற்பட்டே தீரும். என்ன சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பெரும்பகுதியை அவர் இழக்கின்றார். அப்போது இப்படி அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதியோ அல்லது குருவோ அடுத்து கேதுவோ நெருங்குற அமைப்புகளில், அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்ற பொழுது பண விரயங்கள் ஏற்படும், திடீர் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், கையில் 4 காசு நிற்காது, ஓட்டகை மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படிங்க கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு தன்னுடைய அடுத்த நகர்வில் கேதுவை தொடுகின்றவர்கள், குரு தன்னுடைய அடுத்த நகர்வில் ராகுவை தொடுகின்றவர்கள், அல்லது 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்க சொந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடணும். அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியின்ற போகின்ற பொழுது 10 ரூபா விரயம் 2 ரூபா வரையும் 3 ரூபா வரையுமா குறையும். ஏன்னா நீங்கள் 12ஆம் இடம் அல்லது அந்நிய இடம்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களினுடைய காரகத்துவத்தை தூண்டிட்டீங்க ஆல்ரெடி. அப்படி இருக்கும்பொழுது பண விரயத்தை நம்ம தடுக்க முடியாது, நட்டத்தை தடுக்க முடியாது. ஆனால் அதன் அளவினை உறுதியாக குறைக்க முடியும். 10 ரூபாய் ஒரு 6 ரூபா 5 ரூபா லெவலுக்கு பாதி கிட்டத்தட்ட குறைக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகின்ற பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாலும் அல்லது குரு கேது சேர்க்கை இருந்தாலும், சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தாலும், குரு ராகு சேர்க்கை இருந்தாலும் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. 2ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்பார்க்காத நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல், செலவினம் பண்ணுறது, அந்த மாதிரியான அமைப்புகளில் பண்ணிங்கன்னா திடீர்னு பணம் நட்டமாயிரும். அப்போ அந்த பண வரவு இல்லாத காலகட்டத்தில் கொஞ்சம் திணறிடுவீங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த கிரக அமைப்புகள் இருந்தாலே பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுடைய பதிவினுடைய அறிவுறுத்தல். சரிங்களா? ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.